ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். ஓகேவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசணும்னு தோணுக்கு பேச. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் எல்லாரும் அப்படி கிடையாது, நம்ம எல்லோரும் இப்படி குறை சொல்லக்கூடாது. முதல்ல யாரையுமே குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நமக்கு வர்றப்ப நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரில சில பேர்லாம். இதில் நம்ம என்ன தப்பாக பண்ணுறோமா என்னன்னு கேட்டால் எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது தப்பு மாதிரி தெரிலப்பா. லைவ் போடலாம் தப்பா? வந்து லைவில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பதில் கமெண்ட்ஸ். ஏன் அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஒருத்தவங்க பேசுகிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி எல்லாத்தையும் காயப்படுத்துறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஏன் அடுத்து பேசுகிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா போக வேண்டியதுன்னு. எவ்வளோ பேர் நல்ல கமெண்ட்ஸ் போட்டு நல்லபடியாக பேசுகிறாங்க தெரியுமா? அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு அதையும் 1000 குறை சொல்கிறாங்க. காரணமாக இருக்குது யாருங்கிறது உங்களுக்கே புரியும். ஆமாம், ஆனால் இப்படி எல்லாரையும் முதல் பேசாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட என்ன தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படினாலும் பேசுங்க, தவறில்லை. ஆனால் நல்லவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுங்க. ஓகேவா? எல்லோரும் தப்பானவங்க அப்படின்னு சொல்லி எடை போடாதுங்க. அது ரொம்ப தப்பு. பேசி அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தி என்னென்னல இன்றைக்கி எனக்கு லைவில் கமெண்ட்ஸு. நானே யாருமே ஒன்றும் திட்டலப்பா. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி திட்டுவேன், அசிங்க அசிங்கமாலாம் பேசுவேன். இன்றைக்கி நான் பேசலை. ஆனாலும் எனக்கு சில பேர் போடுற இது பார்க்குறப்ப வந்து நல்லா பேசுகிறவங்கள்ட்ட நம்மளால் பேச முடிய மாட்டேங்குது. எதுக்கு அப்படி அடுத்த பொண்களை பேசாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. அது உங்களுக்கு தான். ஓகேவா? பேசுகிற உங்களுக்கு தான் அந்த இது வந்து எப்போவுமே இதாகும். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதை நினச்சி பேசுகிறேன்னு தெரியும். லைவில் எல்லாருக்கும் போட்டவங்க தான் பேசுகிறேன். நல்லா பேசுகிறவங்கள்ட்ட நல்லபடியாக தயவுசெய்து பேசுங்க. பிடிக்கலன்னா போய்கிட்டே இருங்க. அவங்கள போய் பேசி அவங்க டார்கெட் பண்ணி எதுக்கு அந்த அவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஆமாம், பேசி முதல்ல பெண்களை வந்து காயப்படுத்த நிறுத்துங்கள், காயப்படுத்தாதீங்க. ஆண்கள் தான் அவ்வளோ இது பண்ணுறது. நிறைய பேருக்கு லைஃப்குள்ளேயுமே கூட இருந்த ஆண்கள் டார்ச்சல். சில பேருக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம சரி ஒரு மனசு இதுக்காகன்னு சொல்லி உள்ளே வந்தாங்கன்னா வெளியே இருந்த ஆண்கள் எங்கே பார்த்தாலுமே ஆண்கள் டார்ச்சல் தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? நான் வந்து ஆண்களுக்கு தான் முதல்ல சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவேன். எல்லா ஆண்களும் அப்படி இல்லைப்பா நல்லவங்க அப்படின்னு பேசுவேன். ஆனால் சில பேர் போடுற இதில் வந்து நமக்கு வந்து பேச வைக்குது. ஓகேவா? எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் நான். ஆண் பெண்ணும் ஈக்குவல் தான். ஓகேவா? அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏன் அது வந்து குறிப்பாத்து எனக்குன்ட்டு தான் வர்றாங்களா எல்லாருக்கும் பேசுகிறாங்களான்னு தெரில. மொத்தத்துலேயே ஒரு பொண்ணை வந்து அவமானமாக பேசுகிறத நிறுத்துங்க. ஆண்கள் பேசுகிறது நிறுத்தலாம். அது ஆனா பொண்ணா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் அவங்க பேசுகிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது வந்து ஆண் மாதிரி தான் பேசுகிறாங்க. லேடியாகவும் இருக்கலாம், ஜென்ஸாகவும் இருக்கலாம். தயவுசெய்து மறைமுகமாக பேசுகிறத நிறுத்துங்க. ஒரு ஆளை பற்றி நேரில் பேசுகிற தைரியம் தான் நேரில் போய் பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஏதாவது இப்போ நம்ம வந்து குத்தம் செய்கிறோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. அடுத்தவங்க வந்து குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். கடைசியும் கடவுள் உங்கள் கண்ணில் காட்டவே மாட்டார். உண்மை அதுதான். பின்னாடி தெரியும் பாருங்கள். அப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. எதுக்கு அந்த வருத்தங்கள்லாம்? முதல்ல வந்து அடுத்த பெண்களை காயப்படுத்துறதை நிறுத்திக்கிட்டு பொண்ணோ பையனோ அடுத்தவங்கள காயப்படுத்தாதுங்க. உங்கள் வேலை என்ன உண்டோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அடுத்தவங்கள பற்றி பேசுகிறவங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. சில பேர் பெண்கள் தான் அப்படி பண்ணுறாங்கங்கிறாங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்சு பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் இந்த வேலையை பண்ணுறாங்க. முதல்ல பெண்களை புரிஞ்சுக்க பழகுங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, முதல்ல அடுத்தவங்கள மரியாதையை நடத்த பழகிக்கோங்க. ஓகேவா? பேசுகிறதும் சரி, ஒருத்தவங்களை கூப்பிட்றதும் சரி, மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். அப்புறம் மரியாதை தரலான்னு கற்றுனா அது எப்படி கிடைக்கும்? நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களோ அதுதான் திருப்பி உங்களை கூப்பிடுவாங்க. ஓகேவா? தயவுசெய்து அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நடந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கருத்துப்பா. ஓகேவா? பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து அதனால தான் நான் பேசுவேன். ஓகே, பாய்.